அவரே மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசியிருக்கிறேன். என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறோம், இன்னும் எத்தனை நாள் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட செய்ய போகிறேன். மருத்துவர்கள் இறங்கி அவங்களால செய்யப்படுது அத்தனை கரூர் மாவட்டத்தில் இங்கே மருத்துவ பணியாளர்கள் சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள், நாமக்கல்ல வந்து 9 பேர் மருத்துவர்கள், மதுரையில் 49 மருத்துவர்கள், திண்டுக்கல்ல இருந்து 20 புதுக்கோட்டையில் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு மேல இழப்பு இருக்கக்கூடாது நாங்கள் நம்புகிறோம். இனிமேல் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீஸ்வரர் தலைமையில் இந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு கணக்கு கெடுத்த தள்ளுபடி அவங்க மதியம் 1 மணி நேரம் 1:30 மணி வந்து கரூருக்கு வர இருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டே அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அது மாதிரி அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்க. எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் முதலமைச்சர் நீங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக தான் இந்த இது நடந்திருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் வராங்க. அவங்க விசாரிச்சுட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அந்த மக்களுக்கு தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை. மூன்றாவது முறையாக நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ணும்போது எங்கேயும் வர விடாம அந்த கூட்டத்தை தடுத்துருக்காங்க. பிரிகாஷன் பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும்
இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சந்தித்து பேசுகிறார்கள். அது ஜனநாயக கடமை, அது யாராலும் இருக்க முடியாது. ஆனால் நம்ம காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவோம், பண்ணாதீங்க, மரத்துகள் ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறு இருக்காதீங்க, பல விஷயங்களை சொல்லுவோம். இதுக்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவருடைய அவங்களுடைய பொறுப்பு. கட்டுக்கடையாக கூட்டம் போகும்போது விஜயனுடைய அடுத்தடுத்த கூட்டங்களை அரசு எப்படி சார் எதிர்கொள்ள போகுது? இல்ல அரசு விதி மீறி இருக்காரு. மூன்றாவது சார் மூன்றாவது முறையா விதி மீறி இருக்காரு அப்படின்றது அரசியல் கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க? மூன்றாவது முறையா விதி மீறி இருக்காரு, காவல்துறை சொன்னதை கேட்டதில்லை அப்படின்றப்போ இந்த முறையை வந்து உயிரிழப்பு நடந்திருக்கு. அனுபவத்துல இது என்ன இல்ல அனுபவத்துக்கு இல்ல சார், மூன்றாவது முறை நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் புது கட்சிகள் கத்துக்கணும்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாரு. இல்ல வாரத்துக்கு ஒரு முறை சார், வாரத்துக்கு ஒரு முறை வந்தது காரணம் சொல்றீங்களா?